அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, சினிமாவில் நடித்து எக்கச்சக்க கோடிகளை சம்பாதிச்சாச்சு. ரசிகர்களும் நமக்கு எக்கச்சக்கமாக இருக்காங்க. பேசாமல் அரசியலில் குதிச்சுடுவோம். நமக்கு தான் சினிமாவில் அரசியல் டைலாக் பேசி பேசி நல்ல பழக்கம் இருக்கே. அதே மாதிரி மேடையில் பேசிட்டா போச்சு. நம்ம பிஏ கிட்ட இதை பற்றி பேசுவோம். ஆஹா, பிஏவே வந்துட்டாரியா? ஆமாம், இனிமேல் நடிக்க போகிறதில்லன்னு ஏன் பேட்டி கொடுத்தீங்க? பேசாமல் அரசியலில் குதிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன், பேசிட்டே கூட குதிக்கலாம். நீச்சல் தெரியுமா? ஏயா, எங்கள் ஊர் கிணத்துல தவளை நீச்சல் நான் அப்படி அடிப்பேன். போதுமா? நான் அந்த நீச்சலை கேட்கல. அரசியல் ஒரு கடல் மாதிரி. அதில் குதிக்கணும்னா தில்லு வேணும், துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். அது எல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்கே ஐயா. அப்புறம் என்ன அரசியலில் குதிக்க வேண்டியதுதான். கட்சி ஆரம்பிச்சாச்சு. கட்சிக்கு பேரும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மேலே இருந்தும் நமக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இனிமே நீ கொஞ்சம் அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எத்தனை படத்தில் அரசியல் டைலாக் பேசியிருக்கேன். எவ்வளோ கைத்தட்டு வாங்கியிருக்கேன். அந்த அனுபவம் போதாதா என்ன? அது மட்டும் போதாது. வேற என்னையா வேணும்? இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஏதாவது செஞ்சுருக்கணும். அப்போ தான் மக்கள் நம்மளை மதித்து ஓட்டு போடுவாங்க. அதான் சினிமாவில் நடித்து அவங்கள அவ்வளோ சந்தோஷப்படுத்தினேன் ஐயா. வேற என்ன வேணும்? என்னோட ரசிகர்கள் எனக்கு ஓட்டு போடாமல் வேற யாருக்கு போடுவாங்க? இப்படித்தான் எல்லாருமே தப்பு கணக்கு போட்டு கடைசியில் மொத்தமாக காலியாயிடுறாங்க. சரியா, முன்னால் செய்யலைன்னா என்ன? இப்போ தானே அரசியலுக்கு வர்றோம், வந்ததுக்கப்புறம் செய்வோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் செஞ்சாதான் வரவே முடியும். அதை புரிஞ்சுக்கோ. நீ சொல்கிற அந்த விஷயத்த நான் உடச்சி காட்டுறேன் பாரு. ஏப்பா, எலெக்ஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற அத்தனை பேரும் செலவு பண்ணுறவங்க தானே. அவங்க பண்ணலைன்னா என்ன? இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் எடுத்து வெள்ளையாக்கி வெளியில் விட வேண்டியது தான். ஏயா பிஏ, நாமளே சம்பாதிக்கிறதுக்கு வர்றோம். இதில் சம்பாதிச்ச பணத்தை நாம் கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. முதல்ல வாங்கணும், அப்புறம்தான் கொடுக்கணும். இதுதான் என்னோட பாலிசி. ஆஹா, கட்சி ஆரம்பித்து மாநாடு போட்டு கண்டிப்பாக நான் சிஎம் ஆவேன்னு மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆமாம், ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? பின்ன என்னையா, எல்லா தொகுதியிலையும் நம்ம கட்சிக்காரங்களை நிப்பாட்டி இருக்கோம். எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. விடிஞ்சா ரிசல்ட்டு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் நான் தான் சிஎம்னு வேற சொல்லிட்டேனே ஐயா. நீ மட்டும் சொல்லலை, நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. என்னது ரவுண்டு போயிட்டே இருக்கு? என்னது, முக்கால்வாசி இடத்துல நம்ம கட்சிக்காரங்களுக்கு டெபாசிட்டே போயிடுச்சு ஐயா. ஆஹா, ஒரு தொகுதியில் கூட நம்ம கட்சி ஜெயிக்கலையே ஐயா. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அரசியலுக்கு வந்தால் நீ என்ன செஞ்சிருக்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு ஓட்டு போடலாமா போட வேணாமான்னு யோசிப்பாங்க. ஆஹா, ரசிகர்களை நம்பி மோசம் போயிட்டேனே ஐயா. ஏன் வீணா அவங்க மேலே பழி போடுற? சினிமாவில் உன்னை பிடிக்கும், ஆனால் அரசியலில் வேற ஒருத்தங்களை பிடிக்கும். இதுதான் பாலிட்டிக்ஸ் லாஜிக். என்னது, நாம் நின்ன தொகுதியிலையும் பல ரவுண்டு போயிடுச்சு, நாம் மேலேயே வரலையே ஐயா. ஏயா பிஏ, என்னோட தொகுதியில் நானாவது ஜெயிப்பேனா ஐயா? போகிற போக்கு பார்த்தா டெபாசிட் கிடைக்குமான்னு கூட தெரியலை. அப்பாடா, நமக்கு டெபாசிட் கிடச்சிருச்சு. டெபாசிட் கிடைச்சது தான் உன்னோட வெற்றி நினச்சிக்கோ, அவ்வளவுதான். ஆஹா, இதுக்குத்தான் அரசியலுக்கு வந்தோமா? எதுவுமே செய்யாமல், மக்களை பற்றி கவலைப்படாமல் திடீர்னு அரசியலுக்கு வந்து நான் அப்படி ஆவேன் இப்படி ஆவேன்னு சொல்கிறது வேலைக்கே ஆகாதியா. நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏதாவது செஞ்சு அவங்க மனசில் நாம் நிறைஞ்சிருக்கணும். அப்போ தான் நாம் நினச்சதை அடைய முடியும். இந்த அரசியல் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து அவங்களுக்கு நல்லது செய்வோம். அதுக்கப்புறமா மறுபடியும் தேர்தலில் நிற்போம். இப்போ வாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். இறங்குனாதானையா ஆழம் என்னன்னு தெரியுது.